சிங்கிளாக இருக்கிற ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிட்ட பிறகு வந்து மேரேஜோ பண்ணுறாரு. மேரேஜ் பண்ணிட்ட பிறகு ஹீரோயின் ஒரு விஷயம் கேட்குறாங்க, லைக் இவர் வந்து ஒரு ஹோம் மேக்கராக மாறணும், எதுக்கு ஒய்ஃப் தான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் ஆகணுமா, அந்த ஸ்டீரியோடைப்புக்கு பிரேக் பண்ணுற இந்த படம் லைக் ஓவராலாக அதுக்கப்புறம் நடக்கிற ஃபன் அண்ட் ட்ராமா தான் இந்த பியார் பிரேமா கல்யாணம். இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் கைஸ், இந்த படம் வந்து இந்த ஸ்டார் பியார் பிரேமா காதல் பண்ண டேரக்டர் எலன் அவரோட படம் தான் இந்த பியார் பிரேமா கல்யாணம். ஸோ இந்த படம் வந்து டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து நேற்று தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நான் வந்து சிங்கிளாக இருக்கிற ஹீரோ வந்து லவ் பண்ணி கமிட் ஆகிட்ட பிறகு வந்து மேரேஜ் பண்ணலாங்கிறப்போ மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தயக்கம், இந்த மாதிரி வந்து ஏன் நான் மட்டும் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் மேக்கர் ஆகணுமா, என் வீட்டுக்கு வந்து ஹோம் மேக்கராக இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குற ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹோம் மேக்கராக இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற சில சம்பவம் லைக் வந்து மாமியார் மருமக அந்த சில ஃபன்னான ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்களா, லைக் ஈக்குவலாக இதை பேலன்ஸ் பண்ணாங்களா, இது ஒரு ஃபீமேலுக்கு மட்டும் இல்லை மேலுக்கும் எப்படிலாம் இது அஃபெக்ட் ஆகுதுங்கிற ஒரு ஃபுல் படத்தை காட்டிட்டு தான் பியார் பிரேமா கல்யாணம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த லவ் அந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் எடுத்துன்னு போனாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற சில விஷயம்லாம் வந்து ரொம்ப இந்த ரியாலிட்டி பேஸில் காட்டியிருந்தாங்க. லைக் இந்த படம் வந்து இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணுற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னா எஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படம் நம்ம பார்த்துருக்கோம், வாக்கான் வந்து ஃபன்னாக வந்து இந்த தேட்டர்லலாம் சிரிச்சு பார்க்குற ஒரு படமாக தான் இந்த படமாக இருந்துச்சு. பட் வந்து இது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில ரியாலிட்டி விஷயத்தை கலாய்ச்சிருக்காங்க. லைக் இந்த மீம்ஸ் போடுதாகட்டும் சரி, அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் நடக்கிற விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக வந்து கலாய்ச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேக்கிங் ஆஃப் திஸ் மூவி எனக்கு இந்த டேரக்டரோட மேக்கிங் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா ஸ்டாரும் வந்து நான் அந்த மேக்கிங் வைஸ் லைக் ஸ்டோரி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் வந்து மேக்கிங் நல்லா இருக்கும். அதே வந்து பியார் பிரேமா காதலுக்கோ வந்து எனக்கு வந்து அந்த மேக்கிங் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே தான் இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ஃபன் மூவிக்கான மேக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியாக சரி, மியூசிக்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப கேட்சியான மியூசிக் இல்லாமல் அந்த ஃபன்னான ஜோனில் இருக்கிற மியூசிக் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே ஸ்டோரியில் வந்து மெயின் பிளாட்டுக்கு வந்து இந்த காட்டிருக்கிற ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா வந்து இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் இந்த படம் தான் சொல்லலாம். இல்லை கிரிட்டிக் என்னன்னு சொல்ல வந்தால் வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து நல்லா ஹைலைட்டடாக எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபன் ஃபேக்டரை வச்சு வந்து அந்த ரியாலிட்டியை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் இருக்கிற அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இது கொஞ்சம் வேறு விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்திருந்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 2-3 இடத்துல தான் இருக்குது. ஸோ வந்து ஓவரால் மூவி வைஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 2-3 இடத்துல இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தா வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபன்னாக போகிற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் கொடுத்துட்டு வந்து வேறு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் எப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபேமிலி மூவி லைக் வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒரு ரியாலிட்டி கான்செப்ட் எடுத்து வந்து ரொம்ப டீப்பாக அதில் வந்து போய் லைக் ரியாலிட்டியாகவும் சரி ஃபன்னாகவும் சரி அந்த வந்து இன்னுமே பேலன்ஸ் பண்ணியிருக்க ஒரு ஃபன் ஃபேமிலி மூவி தான் வந்து பியார் பிரேமா கல்யாணம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படின்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.